ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வி கலர் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட் எடுத்திருக்கேன். பேக் பார்ட் வந்து ஃபஸ்ட்டு காலர் கட் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து நம்ம காலருக்கு வந்து 2.75 இல்லைன்னா 3 இன்ச்சஸ் வைப்போம். வி கலர் அப்படிங்கிறனால நான் 3.5 இன்ச்சஸ் வந்து வைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து 1 இன்ச் வந்து காலர் வரும். ஸோ அதில் 3.5 இன்ச்சஸ் மைனஸ் 1 இன்ச் போச்சுன்னா 2.5 இன்ச்சஸ் நமக்கு கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸ் கிடச்சிரும். கீழே டெப்த்து பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர் அப்படி இல்லைன்னா 1 இன்ச், இந்த ரெண்டில் எது வேணால் மார்க் பண்ணி கட் பண்ணலாம். நான் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி வந்து கர்வாக கட் பண்ணுறேன். நெக்கு பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். நெக் டெப்த்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. நெக் வந்து 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். நெக் டெப்த்து வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட்ஸ் வேணுமோ மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது சேர்த்து நான் 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். அங்கே வந்து ஒரு 3/4 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். 3/4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இந்த காலர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 3/4 இன்ச் அப்படிங்கும்போது நான் ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் விரித்து பார்க்கும்போது 1.5 இன்ச்சுக்கு வந்துடும். நான் 1 இன்ச் காலருக்கு வந்து ஸ்டிச் பண்ணிடுவோம்ல, அதை வந்து ஓவர்லாப் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த நெக்கை வந்து கட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் பேக் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ 2 ஷோல்டருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஷோல்டர் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஓவர்லாக் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து காலர் மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். அந்த லேஸ் இருக்குல்ல ஃப்ரண்ட் நெக் கிட்ட, அங்கேருந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்பவும் இழுத்து மெஷர்மெண்ட்ஸ் எடுக்காதீங்க. கரெக்டாக டேப்பு வச்சு கிளாத்தும் வச்சு எடுங்க. இந்த மாதிரி வச்சு எடுங்க. ரொம்பவும் இழுத்துறாதீங்க. எனக்கு இந்த லேஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா 22.5 இன்ச்சஸ் வருது. கூட ஒரு 2.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஏன்னா வி கலர் அப்படிங்கிறனால ஓவர்லேப் பண்ணி நம்ம நெக்குக்குள்ளே போகும். ஸோ அதில் வந்து 1.5 இன்ச் உள்ளே போச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்காக வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்துக்கணும். நான் ஜாயின் போட்டு எடுக்கிறேன். அதனால் 12.5 இன்ச்சஸ்க்கு வந்து 2 கிளாத் எடுக்கிறேன். 3 இன்ச்சஸ் லென்த்தில் 25 இன்ச் பிரெத்தில் ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 கிளாத்தை எடுக்கிறேன், ஜாயிண்ட் போடணும். அதுக்காக 3 இன்ச் ஹைட்டில் 12.5 இன்ச்சஸ் பிரெத்தில் 2 கிளாத் எடுக்கிறேன். நான் எக்ஸ்ட்ராவே தான் எடுத்துருக்க கிளாத்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ராங்காக வந்துச்சு அப்படின்னா, ராங்காக வராது, ராங்காக வந்துச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜாயின் போட்டுட்டு இப்போ 3 இன்ச் ஹைட்டில் 25 இன்ச் பிரெத்தில் வந்து ஒரு கிளாத் எடுத்துருக்கோம். 3 இன்ச்சில் வந்து மேலே 1/2 இன்ச்சும் கீழே 1/2 இன்ச்சும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. நம்ம அயன் பண்ணி வீ கலர் ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாக வரும். பிகினராக இருக்கிறவங்க இந்த மாதிரி அயன் பண்ணிகிட்டே ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழேயும் 1/2 இன்ச்சு மேலேயும் 1/2 இன்ச் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க நீட்டாக. அயன் பண்ணிவிட்டு ஒரே பீஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நான் வந்து ஜாயிண்ட் போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து 12.5 இன்ச் பிரெத்தில் 2 பீஸ் எடுத்திருக்கேன், 3 இன்ச் லென்த்தில். அதுக்கப்புறம் எகெயின் ஒரு ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 இன்ச் மெஷர்மெண்ட்ஸ்க்கு கரெக்டாக வந்துடும். நம்ம 3 இன்ச்சு வந்து ஹாஃப் இன்ச் ஃபோல்ட் பண்ணால் 2 இன்ச் வரும். எகெயின் அந்த 2 இன்ச் வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிக்கணும். அயன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ ஒரே பீஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த லேஸ்லேருந்தே ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம்.
ஜாயின் கொடுத்தனால நான் வந்து காலரோட சென்டர்லேருந்து தான் ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னா ராங் சைட்லேருந்து ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் காலர் வந்து ஜாயின் போட்டிருக்கோம்ல நம்ம மெஷர்மெண்ட்ஸுக்கு, அந்த பாயிண்ட்டை நம்ம மெயின் ஃபேப்ரிக் இருக்குல்ல அதில் வந்து ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ராங் சைட்லேருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ராங் சைடு நான் டேர்ன் பண்ணிவிட்டேன். பேக் சைட் பார்ட் எடுத்திருக்கேன். பேக் சைடில் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரில் அந்த காலர் நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, வி கலர் ஜாயின் போட்டு கட் பண்ணியிருக்கோம், ஜாயிண்ட்டை வந்து அந்த பாயிண்டில் வச்சு ராங் சைடில் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த 1/2 இன்ச் வந்து அயன் பண்ணியிருக்கோம்ல அதை வந்து விரித்து விட்டு ஸ்டிச் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அயன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணி அதில் ப்ளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணணும். கீழேயும் மேலேயும் வந்து 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணியிருக்கோம்ல, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கிறத ஓப்பன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த காலரை வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த லேஸ் வர வரைக்குமே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த லேஸ் கிட்ட பார்த்திங்கன்னா 2 சைடுமே ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு 2 சைடுமே வந்து ஒரு 1/4 இன்ச் இல்லைனா 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம க்ராஸாக வந்து கட் பண்ணணும். ஒரு சைடு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு சைடு வந்து அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம ராங் சைட்லேருந்து தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம், அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எகெயின் வந்து ரைட் சைடு காலரை வந்து திரும்ப எகெயின் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம அயன் பண்ணியிருக்கோம்ல, அது அப்படியே காலர் ஃபோல்ட் பண்ணிட்டிங்கன்னா நீட்டாக வரும். ரைட் சைட்லேயே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடே வந்து காலர் வந்து நல்லா எடுத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து எகெயின் வந்து மேலே வந்து டாப் ஸ்டிச் மாதிரி போடணும். ரைட் சைடில் டாப் ஸ்டிச் மாதிரி ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், நம்ம கீழே ஃபோல்ட் பண்ணியிருக்கிறதுக்கு மேலே அப்படியே வந்து ராய்ஜஸ் எல்லாம் உள்ளே போயிடணும். நம்ம இப்போ 1/2 இன்ச் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து உள்ளே போயிடணும், காலருக்குள்ளே போயிடணும். அந்த லேஸ்லேருந்து மேலே வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த லேஸ்கிட்ட வந்து 1/2 இன்ச் வந்து க்ராஸாக கட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அது எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது ஃபஸ்ட்டே கட் பண்ணுறனால கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட நம்ம செகண்ட் டைம் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ காலர் மேலே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம 1/2 இன்ச் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம்ல ராங் சைடு, அது வந்து உள்ளே போயிடணும், நம்ம காலருக்குள்ளே போயிடணும். அது ஃபோல்ட் பண்ணி மேலே வந்து ஃபோல்ட் பண்ணி ராய்ஜஸ் எல்லாம் உள்ளே போகிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஆல்மோஸ்ட் காலர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஸ்ட்ரெயிட் பீஸில் வந்து கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுவே வந்து ஸ்ட்ரெயிட் பீஸில் வந்து குட்டி குட்டி வந்து ப்ளீட்ஸ் எல்லாம் கொடுப்போம்ல, ஸ்லீவ்க்கெல்லாம் கொடுக்குறோம்ல இப்போ ரீசெண்டாக டிசைன்ஸில், அந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு கூட நம்ம வந்து காலர் ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஷால் காலர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த காலர் கூட ஸ்டிச் பண்ணலாம். அது எப்படின்னு உங்களுக்கு அடுத்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ க்ராஸாக கட் பண்ணணும்னு சொன்னேன்ல லேஸ் கிட்ட, அதாவது நம்ம 3/4 இன்ச் கட் பண்ணோம்ல அந்த இடத்துல க்ராஸாக வந்து கட் பண்ணணும். 2 சைடுமே வந்து கட் பண்ணணும். நான் கட் பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி வந்து க்ராஸாக வந்து கட் பண்ணணும். இந்த கிளாத்தை எடுத்து விட்டு உள்ளே கட் பண்ணணும். நம்ம ஜாயின் பண்ணோம்ல அது தான் வந்து நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து உள்ளே ஃபோல்ட் ஆகும். உள்ளே வந்து அந்த காலர் வந்து போகும், ஓவர்லேப் ஆகிற மாதிரி நம்மளுக்கு வரணும். ஒரு சைடும் இன்னொரு சைடும் பார்த்திங்கன்னா ஓவர்லேப் ஆகிற மாதிரி வரணும், நம்மளுக்கு வி மாதிரி வரணும். நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்தனாவே உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் லேஸை வந்து அந்த 1/4 இன்ச் 1/2 இன்ச் கட் பண்ணோம்ல க்ராஸாக, அதை வந்து அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணிடுங்க. சென்டர் பீஸ் வந்து கட் பண்ண மாதிரி இருக்கும், ஸோ அதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிடுங்க. நான் ஃபோல்ட் பண்ணுறேன் பாருங்கள், அந்த லேஸ் மாதிரி இருக்கிறத அதை அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா காலர் வந்து ரெடி ஆயிரும். நல்லா பிசுறு தெரியாமல் எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். காலர் வந்து உள்ளே விட்டுட்டு மேலே அந்த 1/2 இன்ச் கட் பண்ணோம்ல அதை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம க்ராஸாக வந்து 2 சைடும் வந்து கட் பண்ணும்போது சென்டர் கிளாத் வந்து தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதைத்தான் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி இப்போ காலர் மேலே ஸ்டிச் பண்ணுறோம்.
காலர் வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. வி காலர் ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக நெக் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதை விட இந்த மாதிரி காலர் குர்த்தி ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ கண்டிப்பாக பிகினருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க, நான் அடுத்தடுத்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் சிம்பிளாக அண்ட் ஈஸி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக நான் என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக புரியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.